ஒத்த எண்ணிக்கிற ஏமாண்டா உம்மால இனிமேல் நாங்கடா. அது என்னடா ஜோம்பி, உம்மாலேண்டப்ப உங்க உம்மா உனக்கு இல்லையா? உன் அக்கா தங்கச்சி இல்லையா? உனக்கு பொண்டாட்டி இல்லையா? ஏடா பைத்தியார, உம்மாலேன்னா என்ன? அந்த அர்த்தத்தையும் சொல்றா. டிவி கட்சியில உள்ளவன் அந்த உம்மாலைங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தையும் சொல்லிருங்க. எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்க எல்லாம் பைத்தியார கூட்டம் அப்படின்ட்டு. நாங்க எதுவும் சொன்னோம்னா கதறுவிய நின்று. ஆனா நீங்க வந்து திமுகன்னு சொல்லுவிய. இப்ப திமுக காரன் இருப்பான் போலப்பாவனு அந்த ஜோம்பி திமுக காரன், அதையும் பாருங்க. இந்த ஜோமிகளை எல்லாம் பார்த்து மக்களை நீங்க தான் வந்து ஒரு நல்ல முடிவு சொல்லணும். இந்த வர்ற சட்டமன்ற தேர்தல்ல இந்த மாதிரி ஜோம்பி எல்லாம் நம்மளுக்கு தேவையா? தலைவங்கிறவன் தலைவனாவும் இருக்கணும், தகுதியாவும் இருக்கணும். மக்கள்னு நீங்க முடிவு பண்ணணும். அதென்ன டிவிகே கட்சியில் உள்ளவங்க மட்டும் சோம்பி நொம்மலான்னு சொல்கிறான். டிஎம்கே கட்சியில் ஒருத்த மேடையாக கேவலமாக பேசிட்டு தெரிஞ்சானே, இப்போ தூக்கி கொண்டு போய் உள்ளே விட்டுருக்காங்களே. அப்போல்லாம் பேசும்போது கேவலத்தை விட கேவலமாக பேசினானே. நீ எங்கே உன் காதில் வந்து துணியை வச்சு அடைச்சிக்கிட்டியோ, இல்லை காது உனக்கு செகுடாக போச்சோ? அதனால தான் மக்களெல்லாம் உங்களை வந்துட்டு தற்குறின்னு சொல்கிறாங்க. மக்களாக நீங்கள் தான் சட்டமன்ற தேர்தலில் கரெக்டான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். தலைவனும் வேணும், நல்ல தலைவராகவும் இருக்கணும். அதனால தான் மக்கள் கரெக்டான தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. வந்து தற்குறியான உங்களை தாண்டி தேர்ந்தெடுக்க கிடையாது. புரியுதா? ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஹஸ்பண்டை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இந்த அம்மா கேட்குறாங்க, உனக்கு புருஷனை விட விஜய் தான் உனக்கு வெக்கமாக தரல, விஜய் தான் பிடிக்கும் சொல்லியே வெக்கமாக தரல, உன் புருஷன் அப்போ என்ன வந்து சொத்த பையலா அப்படின்னு. அவன் புருஷன் சொத்த பையன் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ உனக்கு?